இப்போ அண்மையில வந்து ஒரு 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 மக்களினுடைய ஒரு எழுச்சி, மக்களாக சேர்ந்து ஒரு ஒரு நினைவேந்தல வந்து செய்றாங்க ஈழத்துல. அந்த நினைவேந்தல்ல வந்து ஒரு சுடர். அந்த சுடர நான் உங்களுக்கு காட்டுறேன். நேயர்களுக்கு கூட அந்த சுடர நான் காட்டுறேன். அந்த சுடர் வந்து ஒன்று ஈழத்தில் வந்து அது ஏற்றப்படுகிறது. ஒன்று வந்து தொப்புள் கொடி உறவான்னு சொல்லப்படுகிற தமிழ்நாட்டுல வந்து அந்த சுடர் ஏற்றப்படுகிறது. இந்த 2 சுடர்களுக்குள்ளேயும் இருக்கிற செய்தி ஏதாவது எங்களுடைய தாய் நில மக்களுக்கும், ஈழ மக்களுக்கும், தமிழ் மக்களுக்கும் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியும். நீங்கள் கொடுத்த அந்த 2 ஃபோட்டோவுமே நான் பார்த்தேன். அதில் ஒரு ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எண்ணற்ற மனிதர்களுடைய நினைவு அந்த தன்னுடைய ஆசை நிறைவேறாமல் இருக்கும் இல்லையா, ஆதங்கம். அந்த எண்ணற்ற மனிதர்களுடைய ஆதங்கமாக ஒரு புகைப்படம் அந்த இடத்துல வந்து தெரியுது. ஆனால் இன்னொரு புகைப்படத்தில் வந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தவிர்க்க இயலாத காரணங்களால் சூழ்நிலையின் காரணமாக தன் மனதில் இருக்கக்கூடிய அந்த வேட்கையை வெளிப்படுத்த முடியாமல் இன்னமும் போட்டு அடக்கி கொண்டே இருக்கக்கூடிய, ஆனால் அந்த தீரா தாகத்தோடு தீரா பசியோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, இவர்களை இன்னமும் நான் சாகவில்லை, இங்கேதான் இருக்கிறேன் என்று சூட்சமமாக சொல்லுகின்ற தெய்வ ஆத்மா, அந்த இனத்தினுடைய தெய்வமாக இருந்து வழிகாட்டிய அந்த மகான் அவர், நான் இன்னமும் இங்கே தான் இருக்கிறேன், உங்களுடைய நோக்கமும் உங்களுடைய எண்ணமும் எனக்கு நன்றாக தெரியும், அந்த நோக்கம் நிறைவேறும் வரை நான் உங்களோடு கை கொடுத்து உங்களுக்கு நான் வழி நடத்தி செல்வேன் அப்படின்றதான் அந்த 2வது போட்டா உணர்த்துது அப்படின்றது என்னுடைய பார்வை. எப்பயுமே ஒரு கல்லை காமிச்சு இது வந்து கல்லா நாயா அப்படின்னா அதனுடைய அது இருக்கிற பார்க்கிற பார்வையை பொறுத்தது. அதுபோல் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வையில் அவர் இன்னும் சாகவில்லை, ஒரு மகானாக ஒரு தெய்வ ஆத்மாவாக அந்த இடத்துல இருக்கின்ற காரணத்தினால நான் உங்களை வழி நடத்தி கொண்டுதான் இருக்கிறேன், கை தூக்கி விடுவேன் என்பதை சொல்லாமல் இந்த வருடமும் அவர் சொல்லி இருக்கிறார். அது சீக்கிரம் நிறைவேறணுன்றதுக்காக நாமும் பிரார்த்தனை செய்வோம். இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி. உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தளத்தில் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த ஊடகவியாளர் திரு நேரு குணரத்னம் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இருக்கிறோம், நலமாக இருக்கிறோம். தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் அது 2008 இறுதியா அவர் நிகழ்த்திய அந்த மாவீரர் உரையில நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருந்தார். குறிப்பா வந்து நம்ம டிகோட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாரும் பார்க்க முடிச்சு. ஒவ்வொரு உரையிலையுமே அவர் நிறைய விஷயங்களை வந்து டிகோட் பண்ற மாதிரி அவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு அமைப்புல நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுல குறிப்பா ஒன்று பார்த்தீங்கன்னா 3 புலிக்கொடிகள் வந்து இருந்தது. அதிலும் பார்த்தீங்கன்னா அந்த வரி விடுப்பு இருக்குல்ல, அந்த வரிகிட்ட அதுவும் வந்து நெட்டுக்கா வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஈழத்தோட வரைபடத்துல ஒரு அம்புக்குறி உள்ள வர்ற மாதிரியான ஒரு விஷயம், அம்போட முனை வந்து உள்ள வர்ற மாதிரியான ஒரு விஷயங்களும் குறிப்பிட்டிருந்தாங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அதாவது அவருடைய மாவீரர் உரை, இந்த மாவீரர் உரை என்பது வருடத்தில் ஒரு முறை அவர் ஆற்றக்கூடிய இந்த உரை. இதில் ஒரு சிறப்பு இருக்கிறதுன்னு சொன்னால், இந்த உரைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது என்று சொன்னால், கொழும்பில் இருக்கக்கூடிய அனைத்து தூதரங்களும் அவருடன் காத்திருப்பார்கள். உலகளாவிய ஊடகங்கள் அந்த உரைக்காக காத்திருக்கும். உலக தமிழினம், ஈழத்தமிழினம் என்றில்லை, உலக தமிழினம் என்றால் உலக தமிழினம் ஒரு புள்ளியில் இணைந்ததாக இந்த விடுதலை வரலாறு தான் விரிந்தது. அது மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களாக இருக்கலாம், தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர்களாக இருக்கலாம், கரிபியன் தீவுகளில் நகர்த்தப்பட்ட தமிழர்களாக இருக்கலாம். இந்த அதாவது 2 வகை தமிழர் இருக்கிறார்கள். ஒன்று புலம்பெயர்ந்தவர்கள், இன்னொன்று புலம்பெயர்க்கப்பட்டவர்கள். அதாவது இந்த பிரித்தானிய ஆக்கிரம ஆட்சி காலத்தில் பெரும்பான்மையான தமிழர்கள் தாய் தமிழகத்திலிருந்து இடம்பெயர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் தாங்கள் இடம்பெயர்க்கப்பட்ட நாடுகளில் பல சவால்களை இன்று எதிர்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய தமிழர்கள் தான். இவர்கள் அனைவரும் ஒரு புள்ளியில் இணைந்த காலம் இந்த ஈழ விடுதலை வரலாறு தான். அனைவரும் ஒரு ஒரு ஒளி விளக்கை பார்த்தார்கள். நாங்கள் ஒரு புள்ளியில் தமிழர்களாக இணைய வேண்டும், நாங்கள் உலகப்பந்தில் எங்கிருந்தாலும் இந்த சவால்களை கடந்து செல்வதற்கான ஒரு பொறி நெறிமுறைக்குள் வந்தாக வேண்டும் என்று. ஏன்னா நான் இவர்கள் அனைவரையும் சந்தித்திருக்கிறேன். தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர்களை சந்தித்திருக்கிறேன், கரிபியன் தீவில். என்னால் இவர்கள் பல்வேறு இல்லை, நான் தென்னாப்பிரிக்காவிலேயே அவர்களை சென்று சந்தித்திருக்கிறேன். நான் 2 ஆண்டுகள் அங்கு இருந்திருக்கிறேன், அதாவது தென்னாப்பிரிக்க விடுதலைக்கு முன்னரே. ஆகவே இந்த தமிழர்கள் அனைவரையும் இணைந்த ஒரு புள்ளியாக ஆகவே உலகளாவிய தமிழினம் ஒரு அந்த உரையில் தங்களுக்கான செய்திக்காக காத்திருந்தது. அதுக்கான முக்கியத்துவம் என்று சொன்னால், அவர் பல விடயங்களை ஒரு 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 விடயத்தை முதன்மைப்படுத்துவார்.
சொல்லுக்கு முதல் செயல் இருந்தாக வேண்டும் என்பது. இது நாங்கள் பல தலைமைகளில் என்று உலகளாவிய நாடுகளில் இருக்கக்கூடிய தலைமைகள் எதிர்பார்க்கின்ற ஒரு பெரிய சவால். ஏன்னால் நிறைய பேசுகிறார்கள், மிக குறைவாக செய்கிறார்கள். அவை சொல்லுக்கு முதல் செயல் இருந்தாக வேண்டும் என்ற அடிப்படையில் இதை வகுத்துக் கொள்கிறார். அவை அவர் இன்னொன்றையும் சொல்லிவிட்டு இந்த உரைகளில் ஒரு முதன்மைப்படுத்தக்கூடிய விடயம் நீங்க சொன்னது மாதிரி அவர் ஆற்றக்கூடிய இந்த உரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய இதில் ஒரு புதிய வடிவங்கள் வரைகலையாக ஒரு ஆண்டும் இருக்கும். அது ஒவ்வொரு ஆண்டும் மாறிக்கொண்டே இருக்கும். கண்டிப்பா அதில் மாறிக்கொண்டே இருக்கும். இருக்கக்கூடிய அதெல்லாம் இந்த வருஷம் வந்து நம்ம உற்று கவனிச்சா கூட அதை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இருக்கு. அதுல என்ன ஒரு ஆழ்ந்த கருத்து இருக்குங்கிறதுல நிறைய பேருக்கு ஒரு ஒரு ஆவல் இருக்குல்ல, அதை புரிஞ்சுக்கணும், ஆமா. தெரிஞ்சுக்கணும். உலக அரசியலே அதுல குறிப்பிட்டிருப்பாருங்கிறதான் என்னோட கருத்தா இருக்கு. நீங்க சொல்லுங்க, நீங்க அதுல ஆமா. புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அதுல என்ன இல்ல இருக்குங்க? இல்ல அதே அவர் ஒரு சொல்லுகின்ற பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த ஊடகவியலாளர் நீண்ட காலமாக தொடர்பில், அதாவது எனக்கு ஒரு நேர்காணலை தருவீர்களா என்று சொல்லிக்கொண்டே அவர் அந்த இதை எழுத்து மூலம் அனுப்பி கொண்டே இருந்தார். 2002ஆம் ஆண்டு உலகளாவிய ஊடகவியலாளரை நேரடியாக சந்தித்த பொழுது அந்த சந்திப்புக்கு பின்னர் அவரை தனியே அழைத்து சென்று அவருக்கான ஒரு நேர்காணலை வழங்கியிருந்தார். அப்பொழுது அந்த அதில் இந்த ஆஃப் த ரெக்கார்ட்ஸ்னு சொல்ல மாதிரி நேர்காணலை கடந்தும் சில விடயங்கள் பேசுகின்ற பொழுது அதை பெரும்பான்மையான ஊடகவியலாளர்கள் ஊடகத்தன்மம் கருதி அதை பின்னர் வெளியிடுவதில்லை. ஆனால் அதுக்கான ஒரு காலம் வருகின்ற பொழுது சில செய்திகளை பின்னர் பகிர்ந்து கொள்வதும் உண்டு. அவர் அப்பொழுது கேட்கப்பட்ட பொழுது அவர் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். 2002ஆம் ஆண்டிலே அடுத்து வரக்கூடிய 10 ஆண்டுகளில் ஒரு பெரிய போர் எங்கள் மீது உலகளாவி தொடுக்கப்படும். அந்த போரின் போது நாங்கள் ஒன்றில் நாங்கள் அந்த போரை எதிர்கொண்டு அதிலிருந்து எழுந்து நிற்போம், இல்லை என்று சொன்னால் நாங்கள் முற்றாக அழிந்து போவோம். அப்போ அவர் பின்னர் அதை பதிவு செய்கின்ற பொழுது சொல்றார், அவர் எதிர்பார்த்த அந்த 10 ஆண்டுகளுக்கான போர் 7 ஆண்டுகளிலே வந்து சேர்ந்தது. அவை 2008ஆம் ஆண்டு மாவீரர் உரை செய்கின்ற பொழுது அதை அவர் துல்லியமாக புரிந்திருந்தார். இப்பொழுது அந்த போருக்கான காலத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் உலகளாவிய ரீதி என்றால் அது வெறுமையாக ஒரு ஒரு மக்களுடைய வேணவாவை அழித்து விடுவது என்று அல்ல. இவ்வாறு தங்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய இனங்கள் உலகளாவிய ரீதியில் இருக்கின்றன. அதில் உச்சமாக நின்ற ஒரு விடுதலை போராட்டத்தை எவ்வாறு எதிர்கொள்வது, அதிலிருந்து தாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற பாடமாக உலகளாவிய வல்லரசுகள் இதை ஒரு களமாக வைத்துக்கொண்டு விளையாடின. ஆகவே இந்த விளையாட்டில் பலியாகி போனவர்களாக தமிழ் மக்கள் மாறி போனார்களே ஒழிய அவை நீங்க சொல்லுகின்ற அன்பு, அதாவது இந்த மண்ணை நோக்கி கண்டிப்பா. அதாவது பாத்தீங்கன்னா ஈழ வரைபடத்துல திருகோணமலை அந்த பகுதி வாயிலாக உள்ள வந்து ஒரு அம்போட முனை உள்ள வர்ற மாதிரியான ஒரு குறியீடு இருக்கு. சோ அதுக்கான விளக்கம் என்ன, அர்த்தம் என்ன? அதுதான் சொன்னேன். அவர் சொல்லியிருக்கிறார் 10 ஆண்டுகளில் ஒரு போர் உலகளாவிய ரீதியில் இது திணிக்கப்படும். அந்த போர் ஈழத்த தேசத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த போருக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய கட்டத்தில் வந்திருக்கிறோம் என்பதுதான் அந்த 2002 அவர் அவருடைய பேச்சுகளில் பல விடயங்களை அதில் சார்ந்து சுட்டி காட்டுகிறார். அப்போ நாங்கள் எதற்காக இதை செய்து கொண்டுள்ளோம், அவை இந்த போரை செய்பவர்களுக்கு பல செய்திகளை அந்த உரை சொல்லி நின்றது. உலகளாவிய நாடுகளுக்கு சொல்லி நின்றது, இந்தியாவுக்கு சொல்லி நின்றது, எல்லாருக்கும் அவர் சொன்னார். நாங்கள் உங்களை என்னால் அந்த உரையினுடைய அர்த்தமே இவர்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஒரு தவறான போரை எங்கள் தேசத்தின் மீது தொடுக்க முனைகிறீர்கள் என்பதை அவர் பல இடங்களில் சுட்டி காட்டுகிறார். ஆகவே அதை சொல்லுகிறார், நாங்கள் ஒரு தன்னிகரற்ற ஒரு தனித்துவமான இனம், தனித்துவமான மொழியையும் பண்பாட்டு வாழ்வையும் நீண்ட ஒரு வரலாற்றையும் கொண்ட ஒரு பெருமை மிக்க இனம். ஆகவே நாங்கள் வறுமையாக ஒரு இனம் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகத்தான் இங்கு முனைகிறது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். எமது போராட்டத்தை எந்த ஒரு நாட்டின் தேசிய நலன்களுக்கோ அவற்றின் புவிசார் நலன்களுக்கோ பொருளாதார நலன்களுக்கோ குறுக்காக நாங்கள் நிற்கவில்லை. நாங்கள் அதில் எந்த ஒரு தலையீட்டையும் செய்யவில்லை. அவையே அதே நேரம் இந்த சிங்கள அரசுகள் உங்களை ஏமாற்றுவதை தவிர தமிழர்களுக்கான தேசிய இன பிரச்சனைக்கான உருப்படியான எந்த ஒரு தீர்வையும் முன்வைக்கவில்லை. தமிழரின் வரலாற்று சொந்தமான தாய் நிலத்தையே அவைகள் ஏற்க மறுக்கின்றன. நீங்க சொன்ன ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்போ ஒரு எந்த ஒரு நாட்டுக்கும் அந்த புவிசார் ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்கல்ல, சொன்ன அதுதான் ஒரு கேள்வியாவே வச்சிருந்தேன். இதோட ஒரு ஆழ்ந்த அரசியல் விளக்கம் என்ன, இது எதுக்காக தலைவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நீங்களே அதை கேட்கறதுனால அதுக்குள்ள இருக்கிற விளக்கத்தை சொல்லுங்க. ஆமாம், இதில் என்னென்னு சொன்னால் தங்களுடைய இப்போ இந்த உலகப்பந்தில் இருக்கக்கூடிய போராட்ட தளங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எத்தியோப்பியாவாக இருக்கலாம், எரித்திரியாவாக இருக்கலாம், இவை எல்லாத்தையும்
இந்த உலக வல்லரசுகள் தங்களுடைய அஹ், அஹ், நலன் சார்ந்த களங்களாக மாற்றிக்கொண்டனர். தங்களுடைய ஆயுதங்களுடைய பரீட்சித்து பார்க்கின்ற களங்களாக மாற்றிக்கொண்டு பாருங்களேன். இறுதியாக ஒரு முறை அமெரிக்கா நிற்கிறது, பின்னர் ரஷ்யா மறுபக்கம் நிற்கிறது, பின்னர் இருவரும் நாட்டையே மாற்றிக்கொண்டார்கள். கண்டிப்பா. பிறகு மாற்றி நின்று போராடினார்கள். இவ்வாறு இந்த தங்களுடைய உரிமைகளை நிலைநிறுத்த முயன்ற பல்வேறு தேசிய இனங்களுக்கு இவ்வாறானவர்கள் தங்களுடைய களங்களாக தங்களுடைய நலன்களை, பொருளாதார நலங்கள், புவிசார் நலங்கள், இராணுவ நலங்களை சார்ந்த ஒரு விளையாட்டு களமாக வைத்துக் கொண்டார்கள். இறுதியில் அதில் மோசமாக பாதிக்கப்பட்ட போனவர்கள் அந்த இன குடும்பங்களாகவே மாறிப்போனார். ஆகவே அது சொல்லுகிறார், நாங்கள் உங்களுடைய விடயத்தில் நாங்கள் எந்தவித ஒரு பங்கத்தையும் எந்த ஒரு காலகட்டத்திலும் நாங்கள் செய்ய போவதில்லை. அது எங்களுடைய நோக்கமும் அல்ல. நாங்கள் எங்களுடைய மண்ணில் ஒரு ஒரு நீண்ட வரலாற்றை கொண்ட இனமாக, ஒரு தனித்துவமான கலாச்சார பண்பாடுகளை கொண்டவராக, மொழியை கொண்டவர்களாக, இந்த பந்தில் நீங்கள் அடையாளம் கண்ட ஒரு மூத்த இனத்தினுடைய மக்களாக எங்களுடைய மண்ணில் நாங்கள் வாழ விரும்புகிறோம். இந்த மண்ணில் நாங்கள் வாழ்ந்தவர்கள், இதே மண்ணில் இருந்தவர்கள். அதைத்தான் ஒரு பலகாலம். அவை நாங்கள் உங்களுக்கு எதிரானவர்கள் எந்த விதத்திலும் அல்ல. அவே எங்களுடைய விடயத்தில் நீங்கள் இவ்வாறான விடயத்தை திணித்து எங்களுடைய மக்களை இந்த நிற்கதியான நிலைக்கு தள்ளிவிடாதீர்கள் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் சொல்லுவார். இன்னொன்றை சொல்லுவார், இந்த மாவீரர் உரைகளை கடந்த மாவீரர் உரைகளையும் ஒன்றை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவார். இந்து சமத்துவம் இப்பொழுது சர்வதேச வல்லரசுகளுடைய அரசியல், பொருளாதார, இராணுவ மையக்களமாக மாறியிருக்கிறது. இங்கு அவர்கள் ஒரு சதுரங்க விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறார்கள். விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் இதில் ஒரு பங்காளி ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த விளையாட்டை விளையாடியே ஆக வேண்டும் என்பதை பல முறை வலியுறுத்தி இருக்கிறார். என்ன சொன்னால் இன்றும் இப்பொழுது இந்த போர் மௌனிக்கப்பட்டு 16 ஆண்டுகளை கடந்ததன் பின்னரும் கூட இதே நிலை தொடர்கிறது, இனிமேலும் தொடரப்போகிறது. என்றால் உலகளாவிய இருந்த இந்த இப்பொழுது இந்து சமுத்திரத்திலே குவிந்திருக்கிறது என்றால் சீனாவுடைய வளர்ச்சியை மையப்படுத்தியதாக அங்குதான் அனைவரும் தங்களுடைய நிலையை பொதித்திருக்கிறார்கள். அவை இதை அவர் பலமுறை வலியுறுத்துகிறார். தமிழ் மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார். இவ்வாறான ஒரு உயரிய நிலைக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம். இதை எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இதில் ஒரு பங்காளியாக, பார்வையாளர்களாக மட்டுமல்ல பங்காளியாக இருந்தால்தான் நாங்கள் இந்த பூமி பந்தில் என்றால் இதில் தங்களுடைய என்றால் இலங்கை தீவு ஒரு மையக்களமாக இந்த இந்து சமுத்திரத்தில் இருக்கிறது. அவை அனைவருடைய பார்வையும் இங்கு பொதிந்து இருக்கிறது. இதுக்கள் தான் நாங்கள் எங்களுடைய உரிமைக்காகவும் எங்களுடைய மண்ணின் இருப்புக்காகவும் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இவர்களை கடந்து இங்கு தனித்துவமாக நாங்கள் நகர்ந்து விட முடியாது. ஆகவே இதை நாங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த விடயத்தில் பயணிப்பதற்கான ஒரு உயிரிய நிலையை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை உலகளாவிய தமிழ் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்றால் அந்த புரிதலை நோக்கிய ஒரு பயணம் என்பது இலகுவானதல்ல. என்றால் இவ்வாறானவர்கள் ஒரு பெரிய படையணியை, வெளிவாரத்துறை, புலனாய்வுத்துறை என்ற பெரிய படையணிகளை கொண்டவர்கள். இந்த படையணி அது பெரும் எண்ணிக்கையிலான படையணியை கொண்டவர்கள். ஆகவே இவர்களுடன் இடையே லாவகமாக எங்களுடைய இலக்கை நோக்கி அவர்களுக்கான புரிதலுடன் நாங்கள் அழைத்து செல்வது என்பது ஒரு சவால் நிலைக்கு வந்திருக்கிறது. இதிலும் ஒரு சவால் நிலை வந்தது 2001 நடைபெற்ற அமெரிக்காவுடைய இரட்டை கோபுர தாக்குதல் என்பது இந்த களங்களையே நிறைய மாற்றிவிட்டது. அவை இந்த மாற்றி விட்டிருக்கக்கூடிய களங்களில் நாங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு புதிய சிந்தனைகள், புதிய நோக்குகள், புதிய வடிவங்களை சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எங்களை அதாவது இலகுவாக சொல்லுதுன்னு சொன்னால் தமிழர் தாயகத்தில் ஒரு மூத்த சிந்தனையாளராக இருந்தவர், முன்னாள் ஈரோஸ் அமைப்பினுடைய தலைவராகவும் பின்னர் விடுதலை புலிகளின் மூத்த உறுப்பினராகவும் இருந்த கவே பாலகுமாரன் அவர்கள். அவர் ஒன்றை குறிப்பிடுகிறார். அவருடைய 50வது அகவைப்பூர்த்தி நாளில் ஒரு கட்டுரை வடிவத்தில் சொல்லுகிறார், தனக்கு இவர் ஒரு இமாலய வியப்பாக இருக்கிறார். இவருடைய சிந்தனையினுடைய அந்த விரிவாக்கம், அந்த பரந்துபட்ட பார்வை, பல ஆண்டுகளை முன்னோக்கி பார்க்கக்கூடிய பார்வை, அதை துல்லியமாக கணிக்கக்கூடிய சிந்தனை, அந்த அதாவது தமிழருடைய பண்டைய வரலாறுகளை இதில் நினைக்கக்கூடிய பார்வை, அதாவது ஒரு சிந்தனை இல்லாமல் இவரை புரிதலுக்கு உட்படுத்துவதற்கு நான் பல வழிகளில் பயணித்துமே அந்த இலக்கை என்னால் இதுவரை எட்ட முடியாமல் இருக்குன்னா அவ்வளவு மூத்த சிந்தனையாளர். உலகளாவிய மாற்றங்களை மிக முழுமையாக உள்ளே கிரகிக்கக்கூடியவர். அவர் இவ்வாறு வைக்கிறார், எனக்கு எல்லாம் ஒரு இமாலய வியப்பாக இருக்கின்ற பல விடயங்களை தொட்டு செல்கிறார். அப்பொழுது அதே போன்றுதான்
இவருடைய இந்த சிந்தனையில் இந்த மாற்றங்களுக்கு எவ்வாறான முன்னெடுப்புகளை என்ன ஒரு தனிமனிதனாக செய்யக்கூடியதல்ல, இது ஒரு கூட்டு முயற்சி. ஏனையவர்கள் அவ்வாறான சிந்தனையை உள்வாங்கி பயணித்தாக வேண்டும். அந்த பயணம்தான் ஒரு இனத்தை, ஒரு தேசிய இனத்தை தன்னுடைய வழியில் இட்டு செல்லும். ஆகவே இந்த பார்வை என்பது உலகத்தினுடைய மாற்றம் வேகமாக நடைபெறுவது இன்றைய சூழலில். ஆகவே அந்த மாற்றத்துக்கு அவர் நின்று கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் சொல்லுகிறார், இதை புரிந்து கொள்ளுங்கள். இவற்றை இந்த புரிதலை அவர் ஒரு சின்ன சின்ன கோடுகளாக, ஆனால் அந்த கோட்டுகள் நீங்க சொன்னது வரை டீகோட் பண்ண வெளிக்கிட்டால் அப்படியே நிறைய விஷயங்கள் அதான் நிறைய ஒழிஞ்சிட்டு இருக்கு. அவர் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவம் வெற்றி கனவோட வாழ்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. சிங்களத்தின் கனவுகள் நிச்சயம் கலையும் அப்படின்னு ரொம்ப நிதர்சனமா சொல்லியிருந்தார். நிச்சயமா உறுதியா சொல்லியிருந்தார். ஸோ இவ்வளவு உறுதியா எப்படி தலைவரால் அதை சொல்ல முடிஞ்சிச்சு? பட் அந்த கனவு வந்து இன்னும் தகரலையே, இன்னும் அந்த கனவு அவங்களுக்கு நினைவான மாதிரி தானே இருக்கு. எப்படி தலைவர் இதை உறுதியா சொன்னாரு? இல்லை, அது இப்போ நீங்கள் சொன்னது போல தான். என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு போர் எவ்வாறான சிதைவுகளை கொண்டு வந்து சேர்க்கும், இந்த புரிதல் இப்பொழுது இதை சாதாரணமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் கூட அது புரிவதில்லை. ஒரு முறை ஒரு சிங்கள தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூத்தவர், நிறைய உச்சங்களை தொட்டவர், ஒரு முறை என்ன பேசுகின்ற பொழுது சொன்னார், இந்த கொழும்புல இருக்கக்கூடிய தலைவர்களை கொண்டு போய் மயன்மாரில், அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய முன்னாள் பர்மா என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு மயன்மாரில் சொன்னார், அங்கு கொண்டு சென்று இவர்களை ஒரு நாள் இறக்கி விட வேண்டும். அங்கு இவ்வாறான முரண்களினூடாக வெளிப்பட்ட வெளிப்பாடு அந்த தேசத்தை எவ்வளவு தூரம் இழுத்து இருக்கிறது, அதை புரிந்து கொண்டால் இவர்கள் இவ்வாறான ஒரு முட்டாள்தனத்தை செய்ய மாட்டார்கள். ஒரு புரிதலுக்கு வருவார்கள். அந்த தமிழினம் இந்த மண்ணில் எவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கிறது, அதனுடைய தொன்மை என்ன, அது தன்னுடைய இருப்புக்காக இதுன்றது, அவர்களை எவ்வாறு நாங்கள் அனுசரித்து செல்லலாம், அவர்களுக்கான இந்த முரண்பாடுகளை எவ்வாறு கடந்து செல்லலாம் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் தெளிவாக சொல்கிறார். இந்த பேச்சில் அவர் அதே விடயத்தை இதுதான் என்பதை இவர்கள் புரியாமல் இருக்கிறார்கள் என்பதை தேசிய தலைமை சொல்லுகின்ற பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது தமிழர் தேசிய பிரச்சனைக்கு உருப்படியான எந்த ஒரு தீர்வையும் இவர்கள் முன்வைக்கவில்லை. இது தமிழர்களுக்கு சொந்தமான தாயக நிலத்தை இவர்கள் தொடர்ந்து ஏற்க மறுக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அவர் இன்னொன்னையும் சொல்லித் தருகிறார். இந்த விடயம் சம்பந்தமாக சிங்கள சமூகத்தில் இருக்கிறவர்கள் எவ்வாறான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் சொல்லுகின்ற பொழுது சொல்றார், சிங்களத்தின் அரசியல்வாதிகள் இருந்து ஆன்மீகவாதிகள் வரை, பத்திரிகையாளர்களிருந்து பாமர மக்கள் வரை இந்த மக்களுக்கான விடயங்களை நாங்கள் கரிசனை கொள்ள வேண்டும், அவர்களுடன் இணைந்து பயணிக்க வேண்டும், அவர்களுக்கானவற்றை நாங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்பதை இன்று வரை, இப்பொழுது இன்று 2025 கூட ஒருத்தரும் வெளியே வந்து வெளிப்படையாக ஒரு சிங்கள அரசியல்வாதி இல்லை, நாங்கள் செய்தது முழுமையான தவறு, ஆகவே இதற்காக நாங்கள் அவரோட மன்னிப்பு கோர வேண்டும், இதற்கான ஒரு மாற்றத்தை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அரசியல்வாதிலிருந்து ஆன்மீகவாதிகள் வரையும் இன்று பேசுகிறார்கள் இல்லை.